Taste the Daily. என்னை போட்ட மாநில நிர்வாகிகள் எல்லாம் உங்களுக்கும் இந்த இயக்கத்திற்கும் கைமாறு செய்வதற்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட். என்ன ப்ராப்ளம்? 18 இருந்து 25 வயசு பையன் இன்றைக்கு நம்மோடு எவ்வளவு சதவீதம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக அது ஒரு ஓட்டு சிதறலா இருக்குது. பல்வேறு டிஸ்ட்ராக்ஷன், சோசியல் மீடியால வர்ற போய், திமுக சொல்ற போய், புதிய கட்சிகள் ஆரம்பிச்சு அவங்க சொல்ற போய், இந்த பிள்ளைகளுக்கு அதிமுகவுடைய சாதனைகள் தெரியல. எடப்பாடியாருங்கிற ஒரு ஆளுமை ஒரு 4 வருஷம் கிடைச்ச வாய்ப்புல எத்தனை சாதனைகள், 7.5 என்ற வரலாறு, நீட்டுங்கிற பிரச்சனையை வச்சு அரசியல் செய்த ஸ்டாலின் முன்னால் தீர்வு தந்த தலைவராக அண்ணன் எடப்பாடியார் இருந்தார். ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி போராட்டங்களை தூண்டிவிட்டு அரசியல் செய்த இடத்துல நீங்கள் டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அங்கே தீர்வை தந்தீர்கள். பெண்களுடைய பாதுகாப்பு வேண்டுமா, காவலன்னு ஒரு ஆப்பை கொடுத்தீங்க. அந்த ஆப்பை கொடுத்ததோடு இல்லாம எல்லா போலீஸ்காரரையும் போய் பஸ் ஸ்டாப்ல காலேஜ் முன்னாடி நின்று அதை டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு காவல்துறையை நியாயமான பணிக்கு பயன்படுத்தி இன்றைக்கு திமுக காவல்துறை தங்கள் குடும்பத்து ஏவல் துறையாக, கட்சியினுடைய ஏவல் துறையாக பயன்படுத்துறாங்க. இப்படி நம்முடைய இளைஞர்களுக்கு தேவையான அத்தனையும் செய்திருக்கிற நீங்கள் அந்த இளைஞர்களுடைய மனதை அடைய வேண்டும். உங்களுடைய ஆளுமையை அந்த 18 இருந்து 25 வயது இருக்கிற தம்பிகளுக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அந்த வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். அதற்கான ஒரு சின்ன முயற்சி, இளைஞர்களுடைய குரல் எடப்பாடியார் தீர்ப்புன்னு ஒரு ப்ராஜெக்ட் சொல்றோம். 2 நிமிஷத்துல அதை நான் உங்களுக்கு ரன் த்ரூ பண்ணிடுறேங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமா நீங்க அனுமதி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்றைக்கு இளைஞர்களுடைய கனவு, பொதுவா அரசியல் ஞானம் இல்லாதவர்கள் யோசிக்கிறது, இந்த 25 வயசு பையன் நல்ல கல்வி வேணும், நியாயமான தேர்வு, நல்ல வேலைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், தொழில் முனைவோருக்கு ஆதரவு வேணும், விளையாட்டுக்கு அங்கீகாரம் வேணும், போதைப் பொருள் இல்லாத சமூகம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சி இதுல எதையுமே கொடுக்கல. இன்றைக்கு எல்லாமே கேள்விக்குறியாக்கி இருக்காங்க. இதுல வருத்தப்பட வேண்டிய செய்தி என்ன? எங்கள் எடப்பாடியார் இது அத்தனையுமே தந்திருக்கிறார். கல்வி வேணுமா, கலைக்கல்லூரி 40 ஆரம்பிச்சிருக்கார். நியாயமான தேர்வு வேணுமா, நீட் நியாயம் இல்லை, அதற்கு நான் தீர்வு தர்றேன் 7.5. வேலைகள் வேணுமா, கொரோனா நேரத்தில் அதிகமான முதலீடை ஈர்த்த முதலமைச்சர் என்று இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டுகிறார். இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவலன் ஆப் கொடுத்திருக்கேன். தொழில் முனைவோருக்கு ஆதரவு, நீட்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக. அதனுடைய வரம்பை உயர்த்தி நீங்கள் அம்மா வழியிலே அவர்களுக்கு ஆதரவு தந்தீர்கள். விளையாட்டு வீரர்களுக்கு யதார்த்தமா ஒரு பங்கனுக்கு போறார், விளையாட்டு வீரர்கள் பங்கனுக்கு, அந்த வீரர்களுடைய குறையை கேட்டு அந்த இடத்தையே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையாக மாற்றி 3% இடஒதுக்கீட்டை விளையாட்டு வீரர்களுக்கு தருகிறேன் என்று அறிவித்த பெருமகனார் அண்ணன் எடப்பாடி. இதெல்லாம் அவனுக்கு தெரியுதா? சத்தியமா அவனுக்கு தெரிய மாட்டேன். அதை நாங்க கொண்டு செல்லணும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்ப எங்களுடைய இலக்கு, இந்த இளைஞர் பாசனம் இலக்கு, இளைஞருடைய கனவையும் எதிர்காலத்தையும் தாங்கி செல்லும் நம்பிக்கை மிக்க தலைவராக நம் எடப்பாடியாரை நிலைநிறுத்த வேண்டும். இளைஞர்களுடைய குறைகளை புறக்கணித்து 4 ஆண்டு ஆட்சியை கழித்த திமுகவுக்கு எதிராக இந்த இளம் வாக்காளர்கள் தங்கள் குரலை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தளத்தை ஏற்படுத்தணும். அவங்க எங்க சொல்லுவாங்க, மனசுல வச்சிருப்பாங்க, இல்ல வேற பக்கம் திசையை மாறிடுறாங்க. ஆக அந்த குறைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அதிமுகவினுடைய பாசறை களத்திலே சென்று ஒரு தளத்தோடு சென்று அதை நாங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு. இந்த இளைஞர்களுடைய குரல், எதிர்ப்பு குரல் என்பது திமுகவுக்கு எதிரான வாக்காக மாற வேண்டும். ஒட்டுமொத்தமா இளைஞர்கள் விரும்புகிற தலைவராக, இளைஞர்கள் விரும்புகிற இயக்கமாக அண்ணன் எடப்பாடியாரும் அதிமுகவும் மாற வேண்டும் என்ற இலக்கையில் இந்த பயணம் தொடர்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இலக்கை அடைவதற்கான செயல் திட்டம் ரொம்ப இதை இந்த குறைகளை பதிவு செய்வதற்கு ஒரு வெப்சைட் பிளஸ் ஒரு ஆப் உருவாக்குறோம். ஒரு இளைஞர் தன்னுடைய குறையை உதாரணத்துக்கு அங்கே பதிவு செய்கிறார், எங்கள் கல்லூரியில் பேராசிரியர் பற்றாக்குறையா இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக எடப்பாடியார் அவர்கள் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அவருடைய வாய்ஸ்ல, அவருடைய வீடியோலே ஒரு பதிலை கொடுப்பார். அடுத்தது IVRS அழைப்பு, நம்முடைய தலைமையிலிருந்து அவருடைய குறை அதிமுக தலைமைக்கு வந்துவிட்டதாக ஒரு அழைப்பை கொடுக்கிறோம். இது எப்படி நிகழ்த்துறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது இளைஞர் பாசறையினர் பேரணியாக அங்கு பைக் பேரணி, சைக்கிள் பேரணி சென்று இளைஞர்களை சந்திக்கிறார். இந்த குறையை கேட்பதோடு மட்டும் அல்லாமல் ஐயா அவர்கள், நம்முடைய எடப்பாடி அவருடைய ஆளுமையை விளக்குகிற ஒரு கையேடையும் அவர்களிடத்திலே கொடுக்கிறார். அப்ப இந்த குறை மொத்தமும் நம்ம இடத்திலே வந்து விடுகிறது. ஒரு இளைஞன் திமுகவை திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். ஐயா நாங்க அரசியல்வாதிட்டு இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் சொல்றதுக்கு ஒரு தளத்தை பாசறை உருவாக்குது உங்களுடைய ஆலோசனை. அப்ப அந்த குறைகளை வாங்கி அந்த குறைகளில் இருந்து இளைஞர்களுக்கு என்று முதல் முறையாக அதிமுக உங்கள் தலைமையிலே அண்ணன் எடப்பாடியார் இளைஞர்களுடைய நம்பிக்கை நாயகர் ஒரு அறிக்கை, தனிப்பட்ட தேர்தல் அறிக்கை, இளைஞர்களுக்கு என்று ஒரு அறிக்கையை நாம விடுறோம். இதுதான் என்னுடைய செயல் திட்டம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப இதுல இந்த வடிவங்கள் இந்த மாதிரி இருக்கும். டேஷ்போர்ட்ல எவ்வளவு பேர் குறைய எல்லா மாவட்டத்திலையும் மொத்தமா பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த வெப்சைட் வரும். குறிப்பாக இந்த குறைகள் பிரிக்கப்படும். கல்வியில இருக்கா, வேலை வாய்ப்புல இருக்கா, விவசாயம் சார்ந்த குறைகளா, பெண்கள் பாதுகாப்பு குறைகளா, விளையாட்டு தொழில்நுட்பம் என்று அதை வகைப்படுத்தப்பட்டு அந்த குறைகள் முறையாக தலைமையில் இருக்கிற அந்த டேஷ்போர்ட்ல சேவ் ஆயிட்டே இருக்கும். தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு குறைகள் வருகிறது என்பதை நாம ஒரே இடத்துல இருந்து பார்த்துக் கொள்ள முடியும். அதனுடைய இணைப்பு பக்கத்தினுடைய மாதிரி இது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதே மாதிரி மதுரைனா மதுரையில இவ்வளவு பேர், இத்தனை கல்வியில இவ்வளவு பேர்,
வேலை வாய்ப்புல இவ்வளவு பேர் வரும். நம்ம இந்த டெஸ்க்டாப்ல குறைகள் அப்படிங்கிற இடத்துல அவங்க டைப் பண்ணலாம். ஐடென்டிட்டி வெளிப்படுத்த விரும்பாதவர்கள் வாய்ஸ் நோட்டா போட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆக இதெல்லாம் ஃபில் அப் பண்ணி சமர்ப்பிக்கன்னு கொடுத்த உடனே நெக்ஸ்ட் லைஃப். ஸோ அந்த இது வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கலா ஒரு ஒரு காணொலியில நம்ம ஐயாவுடைய அவருடைய அந்த பதில், அந்த ஒரு நாங்க இருக்கோம், அதை நாங்கள் உள்வாங்கி கொண்டோம் என்ற அந்த ஒரு பதில் வரும். நெக்ஸ்ட் லைஃப். ஸோ மொத்தம் பார்த்தோன்னா 82 மாவட்டங்களில் இளைஞர் பாசறை 15 நாட்களுக்கு 100 இருசக்கர வாகனங்கள். அப்ப 200 நபர்களை அந்தந்த மாவட்ட செயலாளர், மாவட்ட பாசறை செயலாளர் தேர்ந்தெடுத்து தங்கள் வசப்படுத்த வேண்டும். 100 பைக்கு. இளைஞர்கள் அதிகம் கூடும் முக்கியமான இடங்கள், கல்லூரி வட்டாரங்கள், தேநீர் கடைகள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், பேருந்து நிலையங்கள், விளையாட்டு மைதானங்கள், திரையரங்குகள், குறிப்பாக நடிகர் சங்கங்கள். இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் பின்னாடி இருக்காங்க, மீதி நடிகருடைய சங்கங்கள்லாம் ஃப்ரீயா தான். ஸோ அவங்களையும் நாம சந்திக்கலாம். இப்படி இளைஞர்கள் இருக்கிற இடம் தேடி அதிமுகவினுடைய பாசறை அந்த 200 இளைஞர்கள் 100 இடங்களிலே பிரிந்து செல்வார். ஒவ்வொரு பேரணியும் சமூக ஊடகங்களிலே அவர் பதிவு செய்வார். அவன் சொல்ற குறைய அவங்க அனுமதி கொடுத்தா ரெக்கார்ட் பண்றோம். அது எல்லாமே ஐடிவிங்க வச்சு சோசியல் மீடியா டிஜிட்டலைஸ் பண்றோம். இப்ப இளைஞர்கள் திமுகவுக்கு எதிராக அணிதிரள்கிறார் என்ற அந்த உண்மையை நாம சமூக வலைதளத்திலே நாம் கட்டமைக்கிறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும். ஆக 82 கட்சி மாவட்டங்களிலும் இந்த குழு அமைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் லைட். இப்ப இந்த குழுக்கள் இந்த கையேடோடு செல்றாங்க. குறைகள், எதிர்பார்ப்புகள் பதிவு செய்யப்பட்டவுடன் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் இளைஞர்களுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், தொண்டர் முதல் முதலமைச்சர் வரை எடப்பாடியாருடைய சாதனை பயணங்கள் இணைந்த ஒரு கையேடு அவர்களுக்கு அங்கே வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் லைட் ப்ளீஸ். கையேடுடைய மாதிரி நாங்கள் ஏற்கனவே ஒரு ட்ரையல் வெர்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் அண்ணன் அவர்களிடத்திலே நம்முடைய கேட்டு நம்முடைய தலைமை நிர்வாகிகள் எல்லாம் எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி அந்த கையேடை வடிவமைக்க காத்திருக்கிறோம். நெக்ஸ்ட் லைட் ப்ளீஸ். இதுக்கு அவங்களுக்கான யூனிஃபார்ம், எல்லாருமே ஒரே யூனிஃபார்ம்ல அவங்க போறதுக்கான ஏற்பாடு, பிரச்சார உடை. நெக்ஸ்ட் லைட் ப்ளீஸ். அப்ப இதை வந்து ஒரு தொடக்க நிகழ்வையே ஒரு சரித்திர நிகழ்வாக தமிழ்நாடு முழுக்க அண்ணன் அவர்கள் ஒரு இடத்திலே ஒரு பெரிய நிகழ்வாக இதை தொடங்கி வைக்கிறார்கள். அந்த நிகழ்விலேயே பல்வேறு துறைகளை சார்ந்த இளைஞர்கள் இன்றைக்கு அவர்கள் படுகிற சிரமத்தை அண்ணன் அவர்கள் முன்னிலையிலேயே பதிவு செய்யணும். அதை நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். இவ்வளவு இளைஞர்கள் இந்த திமுக ஆட்சியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்காங்கிறத நாம சொல்றோம். திரு எடப்பாடியார் வழங்கிய நலன்கள் 7.5 பயன்பெற்ற இளைஞர்கள் அந்த மேடையிலேயே அவருக்கு அங்கே நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிற நிகழ்வு. ஓவராலா இதை சோசியல் மீடியால நம்ம ப்ரொபகண்டா பண்றோம். நம்ம டார்கெட் 15 நாட்கள், 82 மாவட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 200 இளைஞர் பாசறை நபர்கள், 16,400 உறுப்பினர்கள் ஈடுபடுகிறார்கள். 1 கோடி இளைஞர்களுடைய குறைகளை வெப்சைட், ஆப், லைவ் இப்படி எல்லாத்திலையும் வாங்கி அண்ணன் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். அவருடைய உண்மையான குறைக்கு அதிமுக என்பது அடித்தட்டு மக்களை போல அடித்தில் இருக்கிற இளைஞர்களுடைய குறைகளையும் கேட்டு ஆட்சி நடத்துகிற இயக்கம், இளைஞர்களுக்கான தலைவரான எடப்பாடியார் என்பது நம்பிக்கையை அவர்களுக்கு நாம் விதைக்கிறோம். நெக்ஸ்ட் லைவ். இதுல வந்து லீடர் போர்டு அப்படின்னு அந்த லாஸ்ட்ல இருக்கிறது என்னன்னா, இந்த 200 பசங்களுடைய டேட்டாவும் நம்ம ஆப்ல எடுத்துருவோம். ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு முழுக்க இந்த இளைஞர்களிலே யார் அதிகமானவர்களை சந்தித்து குறைகளை கேட்கிறார்களோ அவர்களை அந்த டிஸ்பிளேல ஐடிவிங் ஏடிஎம்கே அபிஷியல்ல நம்ம பாராட்டிட்டே இருக்கோம். யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லி இந்த நிகழ்வு குறித்து அவருடைய கருத்துக்களை நாம பதிவு செய்யறோம். இன்னைக்கு ஹேஷ்டாக், இப்ப எப்படி நம்ம ஒரு ஹேஷ்டாக் ஸ்டாலின், கோ பேக் ஸ்டாலின், பை பை ஸ்டாலின் பண்றோமோ அது மாதிரி இபிஎஸ் அவர்கள் ஃபார் யூத் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் ஆக்குற அளவுல, அல்லது உங்கள் குரல், இளைஞர்களுடைய குரல், இபிஎஸ் அவர்களுடைய தீர்ப்பு என்று இந்த ஹேஷ்டாக்கள் எல்லாம் நம்ம ட்ரெண்ட் பண்றது. இது சோசியல் மீடியா நம்முடைய ஐடிவிங்கோட துணையோடு நாம் இதை செய்கிறோம். நெக்ஸ்ட் லைட். ஆக இந்த 1 கோடி இளைஞர்களுடைய குறைகள் அதை அத்தனையும் தேர்தல் அறிக்கையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உள்வாங்கி இளைஞர்களுக்கான ஆட்சியை அதிமுக அமைக்கும் என்ற நம்பிக்கையை அவர் அந்த அறிக்கையை வெளியிடும் போது தருகிறார். நெக்ஸ்ட் லைட். தீர்வின் விளக்கத்துடன் கூடிய இளைஞர்களுக்கான அந்த அறிக்கை. நெக்ஸ்ட் லைட் ப்ளீஸ். ஆன்லைன் மற்றும் களத்தில் முன் எப்போதும் இல்லாத பொழுது அதிமுகவினுடைய இளைஞர் பாசறை இளைஞர்களை சந்திப்பது பேசுபொருளாகும். அடுத்த சில நாட்களிலே 1 கோடி குறைகள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய டிஜிட்டல் போராட்டமாக நாம் வாங்குகிற அத்தனையும் டிஜிட்டலைஸ் பண்றோம். இளைஞர்களின் விருப்பத்தையும் அவருடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் ஒரே தலைவராக எடப்பாடியாரை நிலைநிறுத்துகிறோம். இளைஞருடைய தேர்தல் அறிக்கையை அண்ணன் அவர்கள் வெளியிடுகிறார்கள். இளைஞருடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் பெறுகிறார்கள். இறுதியாக இளைஞர்களின் ஆதரவுடன் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களின் முதல்வராக உருவெடுக்க பாசறை உறுதியேற்கும். நன்றி. இந்த இளைஞர்களின் குரல், எடப்பாடியாருடைய தீர்ப்பு, அல்லது இளைஞருடைய குரலாக அண்ணன் எடப்பாடியார் என்று இந்த தலைப்பிலே எங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 200 இளைஞர்கள், இளம் வாக்காளர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்கள் பாதம் தொணிந்து இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு, சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்விலே நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்திருந்து உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை தர இசைவு தெரிவித்தமைக்காக நன்றி கூறி, நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம்
இந்த இயக்கத்தினுடைய வழிகாட்டி பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது ஆலோசனைகளை வழங்குவார்.